போகிறோம்னா நாங்கள் இன்னொரு 4 டேஸில் வந்து ஊருக்கு கிளம்புறோம். இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு 1 வீக்காகவே வந்து பேக்கிங் பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் கிளம்பியிருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா நாங்கள் இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்வீட் பாஸ்கெட் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்குது. அதாவது பானிபூரி அப்புறம் பப்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இதுவரை நாங்கள் போய் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ தட் நம்ம இன்றைக்கி அங்கே போய் ட்ரை பண்ணவும் போகிறோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்லரில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க வந்து ஷாப்பிங் மால் போயிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தேன் சாஃபியாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சாஃபியாவுக்கு வந்து ரொம்ப லெங்க்த்தியான ஹேராக இருந்தது. அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல எங்களால். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ கட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க? சாஃபியாவுக்கு ஹேர் கட் பண்ணுறாங்க. ஸோ ஹேர் கட் பண்ணிவிட்டு சாஃபியாவோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடியா? சாஃபியாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹேர் கட். ஸோ சாஃபியா ஹேர் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கே எப்படி வெயிட் பண்ணுறோம். ஏன் ஹேர் கட் பண்ணுறாங்க? சரி, என்ன பிங்க் கலரில் இருக்குங்க இங்கேயும். ஹேர் கட் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க சைஸ் பண்ணுறேன்னு அப்படியே மேலே ஏற்றி போய் ரொம்ப ஷார்ட் ஆகிடும் ஹேரு. அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஓரளவு ஷார்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்து தான் வெட்டினாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேங்க்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சாஃபியா சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் கூட நான் அந்த நெக்கு வரையும் கட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே கரெக்டாக கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ரீசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் கூட அவங்க உடனே வந்து அதையுமே கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சலூன் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து முவைராவில் இருக்கிற சஃபாரி மால் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒயிட் டுலிப் பியூட்டி சலூன் ஃபார் பாப்பு என் பேபி. அது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஃபாரி மால் போனாங்க. ஸோ எங்களை இந்த பார்லரில் விட்டுட்டு ஸோ இன்னும் காணும். நாங்கள் நடந்து சரி மால் போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அவங்களே வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வி ஆர் வெயிட்டிங். ஏன் பேபி? எஸ் நாங்களும் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அவங்களும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஸ்வீட் பாஸ்கெட் பேக்கரிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பேக்கரி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊரில் இருக்கிற பேக்கரி மாதிரியே இருக்குது. அண்ட் அங்கே என்னென்னா வித்தவுட் ஏசியில் இருக்கும், இங்கே வந்து வித் ஏசியில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இங்கே வந்து நம்ம ஊர் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அந்த சேவரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து நிறைய வச்சுருக்காங்க. அந்த முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ பானிபூரி அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து மசாலா பூரி, காளான் அண்ட் சேவ் பூரி. ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மசால் பூரி தான் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ மசால் பூரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப காரம்லாம் இல்லை, சட்டிலாக தான் இருந்துச்சு. பட் அப்படியே வந்து நம்ம ஊர் டேஸ்ட் இருந்தது அதில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்த செகண்டுக்கே நாங்கள் 4 பேரும் டக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சுட சுட காளானும் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ காளானும் லுக் வைஸ் பார்க்குறப்ப அப்படியே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. பட் வந்து அந்தளவுக்கு காரம் இல்லை. ஸோ நம்ம ஊரில் வந்து பானிபூரியாக இருக்கட்டும், காளானாக இருக்கட்டும், ஒரு காரம் அதில் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே மசாலா பூரிலையுமே இல்லை, காளான்லேயும் இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் அதே டேஸ்ட் தான், நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேவ் பூரி. ஸோ சேவ் பூரி வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த பானிபூரி வந்து இந்த பானி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ சேம்
பட் என்னென்னா இந்த பானிக்கு பதிலாக வந்து இவங்க ஏதோ லைட்டாக ஸ்வீட் சேர்த்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பானி. ஸோ அதை ஊற்றி சாப்பிடும்போது லைட்டாக வந்து அந்த ஸ்வீட்னஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. பட் எனக்கு அவ்வளோவா லைக் பண்ணல. ஏன்னா நம்ம பானிபூரி அப்படின்னாலே ஒரு காரம் அதை தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு சேவ் பூரி வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கு நான் சாப்பிடாம இல்லை, நானும் வந்து என்னோட பங்கு 2 பூரி வந்து சாப்பிட்டுட்டேன். பட் அந்தளவுக்கு நான் லைக் பண்ணல, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We will see you in another vlog.